நானும் ஏற்கனவே போட்ட ஷார்ட்ஸில் 3 கப்பலை பிரிண்ட் பண்ணி அதை தண்ணிக்குள்ளே போட்டு டெஸ்ட் பண்ணும்போது எதுவுமே மிதக்கலையா, சரின்னு கப்பல் எப்படி மிதக்குது அப்படின்ற கான்செப்ட்டை ரிசர்ச் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவில் கப்பல் எப்படி மிதக்குது அப்படின்ற கான்செப்ட், அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ், அப்புறம் அது கேல்குலேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த கேல்குலேஷன் படி ஒரு கப்பலை டிசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ண போகிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பேசிக்காக ஒரு கப்பல் தண்ணியில் மிதக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 3 பிரின்சிபல்ஸ் இருக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பயோன்சி, அதாவது அந்த கப்பலோட வெயிட் அளவுக்கு இந்த தண்ணியை வந்து அதை டிஸ்பிளேஸ் பண்ணணும். அதாவது அந்த கப்பல் இருக்குன்னா அந்த கப்பலோட வெயிட் இருக்கு இல்லையா, அந்த வெயிட் அளவுக்கு இருக்கிற டென்சிட்டி ஆஃப் வாட்டரை அந்த இடத்துல இருந்து டிஸ்பிளேஸ் பண்ணுச்சு அப்படின்னா அந்த கப்பல் மிதக்கும். ரெண்டாவது பார்த்தோம்னா அதனுடைய ஷேப், அதாவது அந்த கப்பல் வந்து ஷேப், அதாவது அடியில் பார்த்தோம்னா கர்வான ஷேப் இருக்கணும். அப்போ வந்து அது இன்னும் பயோன்சி லெவலை நல்லா பூஸ்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் தண்ணியும் உள்ளே போகாத அளவுக்கு அந்த ஷேப் இருக்கணும். அதான் வந்து செகண்ட். இதில் தேர்டு பார்த்தோம் அப்படின்னா அதான் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் இல்லைன்னா வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். அதை ஏற்கனவே பிரிண்ட் பண்ண 3 கப்பலும் மூழ்கலை கவுந்துருச்சு. அதனால் அந்த டில்ட் ஆகுது இல்லையா, அது டில்ட் ஆகாமல் இருக்கிறதா தான் இந்த சென்டர் ஆஃப் மாஸ். இப்போ நார்மலாக ஒரு கப்பல் மிதக்குதுன்னா அந்த கப்பல் வந்து கம்ப்ளீட்டாக தண்ணிக்கு மேலே மிதக்காது, கொஞ்சம் வந்து கீழே இருக்கும் பார்த்தீங்களா. அந்த கீழே இருக்குமோ அந்த வாட்டர் லெவல் இருக்கும் இல்லையா, அந்த வாட்டர் லெவலுக்கு கீழே சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கணும். அதாவது கப்பலோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து அது சுற்றி இருக்க வாட்டர் லெவலுக்கு கீழே இருந்துச்சுன்னா அந்த கப்பல் வந்து கவுராமல் இருக்கும். இதே மேலே இருந்துச்சு அப்படின்னா இந்த கப்பல் கவுந்துடும். அஃப்கோர்ஸ் இந்த சிம்பிளான கான்செப்ட்ஸை வச்சு ஒரு உண்மையான கப்பல்லாம் பிரிண்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்குள்ள ஏகப்பட்ட கால்குலேஷன்ஸ்லாம் இருக்கும். நம்ம பேசிக்காக ஒரு கப்பலில் மிதக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த 3 கான்செப்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட்லாம் வச்சு ஒரு பேசிக்கான போட்டை டிசைன் பண்ணுறதுக்காக ஃபியூஷன் 360 அப்படின்ற சாஃப்ட்வேர்க்குள்ளே போயிட்டு ஒரு கீழே இருக்க பிளேனை கிளிக் பண்ணி சென்டர் டு சென்டர் ஸ்லாட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி கீழே ஒரு ஸ்லாட் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் தள்ளி ஒரு பிளேன் கிரியேட் பண்ணி அதுக்கு மேலே கொஞ்சம் பெரிய ரெக்டாங்கிளாக வரைஞ்சிட்டு அதனுடைய கார்னர் இருக்குல்ல அதை வந்து நம்ம ஷார்ப் ஆக்கிட்டோம் அப்படின்னா, ஷார்ப் ஆக்கிட்டதுக்கப்புறம் பின்னாடியும் ஒரு ஃபில்லட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் லாஃப்ட் கமாண்ட் மூலமாக ரெண்டுத்தையும் இணைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பேசிக்கான ஒரு போட்டோட அப்படியே சாலிடாக கிடச்சிடும். இந்த போட்டோட மேல் ஃபேஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி செல் கமாண்ட் கொடுத்துட்டோம்னா நமக்கு அடியில் ஒரு பள்ளம் வந்துடும். ஆனால் நமக்கு சென்டர் ஆஃப் மாஸ் வந்து அடியில் வேணும், அப்போ வந்து கீழே வெயிட் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக கீழ் பிளேஸை கிளிக் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டேன் அப்படின்னா கீழே வந்து அதிக வெயிட் இருக்கும். ஸோ இப்போ பேசிக்கான ஒரு போர்ட் கிடச்சிச்சு. இப்போ இதை வந்து பெரிய கப்பல் இருக்குல்ல, ஷிப் மாதிரி, அது மாதிரி டிசைன் பண்ணும் அப்படின்றதுக்காக அதுக்கு மேலே அடுக்கு மாதிரி கட்டிட மாதிரி கட்டிட்டேன். அதுக்கு மேலே 2 டவர் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அது எதுக்கு வச்சிருக்கேன் எனக்கு தெரியல, சும்மா அழகுக்காக வச்சிருக்கேன். இப்போ பார்த்தோம்னா சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக மேலே இன்ஸ்பெக்ஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த பாடியை தொட சொல்லும். அந்த பாடியை தொட்டுட்டோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ இந்த சென்டர் ஆஃப் மாஸ் வந்து தண்ணி லெவலுக்கு அடிக்கீழே இருக்கும் இல்லையா, ஆனால் தண்ணி லெவல் நமக்கு எப்படி இருக்கும் தெரியாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கீழே குறைக்கணும். இதுக்காக மேலே கட்ட இடத்துல நிறைய ஓட்டையை போட்டேன். அதனால் ஓரளவு கம்மியாச்சு. இன்னும் அதை கம்மி பண்ணணும் அப்படின்னு டிசைனில் கம்மி பண்ணாமல் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக கீழே ஒரு ஸ்லாட் மாதிரி எடுத்துறேன். அந்த ஸ்லாட் எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக சென்டர் ஆஃப் மாஸ் மேலே போகிறது தெரியும் எனக்கு கீழே வெயிட் குறைச்சனால. ஆனால் அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு இரும்பு, அதாவது வாசரோ பேட்டரி இல்லை அந்த காயின்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கம்போ ஓட்டிட்டோம்னா சென்டர் ஆஃப் மாஸ் வந்து நல்லாவே கீழே வந்துடும். இன்கேஸ் இந்த டிசைன் வந்து கரெக்டாக மிதக்கல அப்படின்னா கீழே ஒரு வெயிட்டான ஆப்ஜெக்ட்டை வச்சு அந்த இடத்த நம்ம நிரப்பிக்கலாம். ஸோ இப்போ டிசைன் பண்ண ஆப்ஜெக்ட் அப்படியே 3D பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃபைனலாக போட்டை 3D டிசைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இப்போ இந்த போட் தண்ணிக்குள்ளே மிதக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுற வேண்டிய தரணும். லெட்ஸ் செக் இட். இந்த கப்பலை இப்போ இந்த தண்ணிக்குள்ளே போட்டு மிதக்குதான்னு டெஸ்ட் பண்ணிடுவோமா? லெட்ஸ் கோ. பார்த்தீங்கன்னா தெரியும் கப்பல் நமக்கு நல்லாவே மிதக்குது. என்ன தான் அலையடிச்சாலும் இந்த கப்பல் வந்து மூழ்காமல் நம்மளுடைய கால்குலேஷன் படி சூப்பராக ஒர்க் ஆகுது. நார்மலாக ஒரு கப்பலை டிசைன் பண்ணுறதுக்கு இவ்வளோ கால்குலேஷன் தேவைப்படுது. ஆனால் நம்ம சின்ன பிள்ளைலாம் ஈஸியாக ஒரு பேப்பரை மடித்து கத்தி கப்பல்லாம் செய்வோம். ஸோ அது மாதிரி ஒன்று செஞ்சு விட்டு பார்த்தேன், அதுவும் நல்லா மிதக்குது. இதுக்கு எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு